வரலாற்று சிறப்பு வாய்ந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் முன்னேற்ற பேரவை என்கிற ஒரு இயக்கத்தை தமிழர் ஆட்சி கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கமாக அறிமுகம் செய்து அந்த கழகத்திற்கு கொடியை அறிமுகம் செய்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தமிழர் ஆட்சி கழகம் தமிழகத்தில் வேரூன்றுவதற்கான வாழ்த்துறையை வழங்கி விடைபெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே, தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கே செல்வகுமார் அவர்களே, எனக்கு பின்னர் உரை நிகழ்த்த இருக்கிற விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குடந்தையரசன் அவர்களே, மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அவர்களே, கொங்கு நாடு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் அண்ணன் தனியரசு அவர்களே, கொடியை அறிமுகம் செய்து இறுதியாக உரை நிகழ்த்த இருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கே.எம். ஷெரீப் அவர்களே, தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே, என் இனமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தமிழர் ஆட்சி கழகம் கொடி அறிமுக விழா மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நோக்க உரை ஆற்றிய தோழர் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களும் வாழ்த்துறை வழங்கிய பல தலைவர்களும் பல கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தோழர் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்கள் பேசுகிற அந்த உரையை பல மேடைகளிலே நான் கேட்டிருக்கிறேன். இதற்கு முன்பு அவர் பேசுகிற அந்த உரைக்கும் இப்போது இந்த நிகழ்வில் அவர் ஆற்றிய உரைக்கும் மிகப்பெரிய ஒரு தெளிவும் ஒரு முதிர்ச்சியும் இந்த உரையிலே அடங்கி இருக்கிறது என்பதாக நான் உணர்கிறேன். அற்புதமான உரை. சின்னஞ்சிறிய வயதிலே இருந்து அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த ஒப்பாரி சத்தத்தை கேட்டு ஒதுங்கி போக முடியாமல் அந்த மக்களுக்காக வீதியில் இறங்கி போராடுகிற போது ஏற்படுகிற அந்த நெருக்கடிகளை எல்லாம் இங்கே பகிர்ந்து கொண்டார். அப்படி நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிற ஒரு சமூகம் அரசியல் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு அரசியல் ரீதியாக குரல் கொடுப்பதற்கு சட்டமன்றத்திலே பாராளுமன்றத்திலே நாதியற்றவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சமூகம் அரசியல் அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதாகத்தான் அந்த உரை அமையப்பெற்றிருக்கிறதாக நான் உணர்கிறேன். அதுதான் தேவையும் கூட. ஏனென்றால் ஒரு இயக்கம் அல்லது ஒரு கட்சி ஏன் தொடங்க வேண்டும்? அவர் கூட சொன்னார்கள், இந்த தேவேந்திரகுல மக்கள் முன்னேற்ற பேரவையாக இருக்கிற போதோ அல்லது எஸ்.ஆர். பாண்டியன் என்கிற என்னையோ இந்த சமூகம் ஒரு சாதியினுடைய குறியீடாக அடையாளமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது என்பதாக அவர் வேதனையோடு செய்திகளை பதிவு செய்தார். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. ஆனால் இந்த ஒரு இயக்கம் அல்லது ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அரசியல் அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகவே தொடங்கப்பட்டாலும் கூட அது மிக 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 சரியான ஒன்று என்பதாகத்தான் தமிழ் புலிகள் கட்சி கருதுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. பொதுவாக தமிழ் தேசிய அரசியலை ஒரு விளிம்பு நிலை சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் முன்னெடுக்கிற போது அல்லது ஒரு சமூகத்தின் பின்னணியில் இருந்து வருபவர்கள் அந்த அரசியலை முன்னெடுக்கப்படுகிற போது இயல்பாகவே அந்த சாதியத்தினுடைய அடையாளம் அவர்கள் மீது திணிக்கப்படுகிற ஒரு சாதிய உளவியல் இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது.
ஆனால் அரசியல் உள்வாங்கப்பட்டதனால் ஒருபோதும் தோழர் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களை தேவேந்திரகுல மக்களுக்கான தலைவராக நாங்கள் பார்த்ததில்லை. அவர் தமிழர்களுக்குத்தான் தலைவர் என்கிற அரசியல் புரிதலோடு தான் நாங்கள் அவரை அணுகுகிறோம். அண்ணன் செல்வகுமார் அவர்கள் பேசுகிற போது யதார்த்தத்தை பகிர்ந்து கொண்டார். அதுதான் செய்தி. எஸ்.ஆர். பாண்டியன் அவர்களை பொறுத்தவரை ஒரு குழந்தை மனதுடன் எல்லா சமுதாயமும் நலமாக வாழ வேண்டும், அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லா சமூகத்தின் மீது உளவியல் ரீதியாக உளமாற அக்கறை கொண்டிருக்கிற பல தலைவர்களிலே தோழர் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்கள் ஆகச்சிறந்த தலைவராக தமிழ் புலிகள் கட்சி பார்க்கிறது என்பதனால்தான் அவருக்கும் நமக்குமான நெருக்கம் ஏற்படுகிறது. சமூக மாற்றங்கள் உருவாக வேண்டும், என்ன தவறு இருக்கிறது? அதுதான் அண்ணன் செல்வகுமாரனுடைய உரை கூட அதுதான். அதுவும் சரி. இயல்பாகவே ஒரு இளைஞன் அல்லது ஒரு மனிதன் அரசியலுக்குள்ளாக வருகிற போது அவனுடைய குடும்ப சூழ்நிலை, அவர்கள் வாழ்கிற அந்த பகுதி சூழ்நிலை, அவர்கள் ஏற்கப்பட்டிருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு பின்னணியாக இருக்கும். இன்றைக்கும் கூட தமிழ் புலிகள் கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழலை உணர முடிகிறது. ஆனால் தமிழ் புலிகள் கட்சிக்கும் ஒரு முத்திரை, ஒரு அடையாளங்கள் உண்டு. ஆனால் அதை பற்றியெல்லாம் நாம் எப்போதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எந்த நோக்கத்திற்காக ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற அந்த பயணத்தில் உறுதியாகவும் தெளிவாகவும் நாம் நின்றாலே நமக்கான இலக்கை நாம் எட்டவிடும். நம்ம மீது திணிக்கப்படுகிற விமர்சனங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் நான் வளர்கிற இந்த சூழல் கூட சாதியம் இறுக்கமாக இருக்கிற காலச்சூழல், பகுதியும் வட்டார பகுதியும் அப்படிப்பட்ட பகுதி. விருதுநகர் மாவட்டம் அந்த முழுவதும் சாதி கொடுமை வேரூன்றி வருகிற போது அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வெளியே வருகிறோம். அடக்குமுறைகளுக்கு எதிராக வீதிக்கு வருகிறோம். அப்போது அடக்குமுறைக்கு எதிராக போராடுகிறவர்களுடைய அந்த தொடர்புகள் எல்லாம் கிடைக்க பெறுகிறது. பொதுவாக அப்படி போராடுகிற போது இயல்பாக முதலில் கை நீட்டக்கூடிய அல்லது கை கொடுத்து தூக்குபவர்களாக அண்மையிலே வசிக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்களாகவோ குடும்பத்தை சார்ந்தவர்களாகவோ இருக்கக்கூடும் என்பது யதார்த்தம். அந்த அடிப்படையில் தான் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற போது ஆதி திராவிடர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் அடக்குமுறைக்கு உறுதுணையாக நின்று களப்பணி ஆற்றுகிற போது இயல்பாகவே தேவேந்திரகுல வேளாளர் மக்களோடும் ஆதி திராவிடர் மக்களோடும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுகிற வாய்ப்பை கிடைக்கப்பெற்று, அப்படித்தான் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் கூட வளையர் வாழ்வுரிமை பாதுகாப்பதற்காக மதுரையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர் முன்னெடுத்திருந்தார், அழைப்பு விடுத்திருந்தார்கள். அப்பொழுது வெறும் ஆர்ப்பாட்டமாக நான் அதை பார்க்கவில்லை. அப்பொழுது அந்த சமுதாயத்தினுடைய வரலாறுகளை படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. முத்தரையர் சமுதாயம் எவ்வளவு ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம், இன்றைக்கு அரசியல் அதிகாரமற்று நின்று கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு ஆதங்கத்தோடு அந்த நிகழ்விலே பங்கெடுத்து என்னுடைய உரை அமைந்திருந்தது. இப்பொழுது நான் மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற கோவையிலே நிரந்தரமாக களப்பணி செய்கிற போது கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தோடு நெருங்கி பழகிற வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் என்றாலே என்கிற ஒரு முத்திரை இருக்கிறது, தேவேந்திரகுல வேளாளர்கள் என்றாலே ஒரு முத்திரை இருக்கிறது. இப்படி ஒரு சாதிக்கென்று முத்திரை இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்து எல்லா சாதியிலும் மனிதநேயம் கொண்ட தலைவர்கள், சாதி ஒழிப்பு சிந்தனையாளர்கள் பரவி கிடக்கிறார்கள் என்பதை அவர்களோடு பழகுகிற போதுதான் நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. விளிம்பு நிலை சமூகத்தில் இருக்கிற இந்த சமூகம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக எல்லா சமுதாயத்திலும் இருக்கிற முற்போக்கு சிந்தனையர்கள் அரவணைக்க தயாராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அரவணைப்போடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற உரையிலே தான் எஸ்.ஆர். பாண்டியனுடைய உரை பெற்றிருந்ததாக நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட இந்த அரசியல் சூழ்நிலையில் ஒரு இயக்கமாக இருந்து அரசியல் வடிவம் பெறுகிற தமிழர் ஆட்சி கழகம் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் வேறு கொண்ட வேண்டும் என்கிற ஒரு வாழ்த்து செய்தியை இந்த இடத்துல நான் பதிவு செய்வதோடு கூடுதலாக ஒரே ஒரு செய்தி தான், ஒரு இயக்கம் அல்லது ஒரு அரசியல் கட்சி உருவாகிற போது அந்த இயக்கத்திற்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ அண்ணன் கட்சிக்கோ கருத்தியல் ரீதியாக அல்லது கொள்கை ரீதியாக நாம் ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். கருத்தியல் ரீதியாக
கொள்கை ரீதியாக பெற்றிருக்கிற அந்த கொள்கை தெளிவோடு ஒரு கட்டமைப்போடு நாம் இயங்குகிற போது நம்முடைய இலக்கை அடைவதற்கு அதுதான் மிக அடிப்படையான ஒன்றாக இருக்கும் என்கிற அந்த ஒரு செய்தி தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஒரு இயக்கத்திற்கு மிக மிக முக்கியம் அந்த இயக்கத்திற்கான கொள்கை கோட்பாடுகள் தான். அந்த கொள்கை கோட்பாடுகள் என்பது தமிழ் சமூகத்தில் அல்லது இந்திய சமூகத்தில் பரவி கிடக்கிற இந்த சாதிய சிக்கல்களை ஒழிக்கக்கூடிய அல்லது இந்த சாதியத்தை ஒழிக்கக்கூடிய, நாம் எல்லோரும் சமம், வன்னியர்களோ கவுண்டர்களோ முத்திரையர்களோ இங்கு இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களோ எல்லோரும் சமம் என்கிற அந்த சித்தாந்தத்தில் நாம் உறுதியாக இருப்பதில் எல்லளவும் நாம் தெளிவற்றவர்களாக இருந்துவிடக் கூடாது. இப்படி எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிய அமைப்பு முறை இருக்கிறவரை இங்கே யாரும் சமம் என்று சொல்லலாமே தவிர அது நடைமுறையில் இல்லை என்கிற யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சாதிய அமைப்பு முறை இருக்கிறவரை ஒவ்வொரு சாதிகளாக நாம் உருப்பெறலாமே தவிர சமம் என்கின்ற உருமாற்றம் இந்த மண்ணில் நடக்காது. எனவே அனைவரும் சமம், அனைத்தும் அனைவருக்கும் என்கிற நிலை வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நிலையை வரவிடாமல் தடுக்கக்கூடிய இந்த சாதிய கட்டமைப்பை தகர்த்து நாம் அனைவரும் தமிழர்களாக, தமிழ் தேசத்தின் இனத்தின் பிள்ளைகளாக நாம் தலை நிமிர்வதுதான் நம்முடைய கொள்கை என்கிற அந்த தெளிவில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து, அந்த கொள்கை தெளிவோடு நாம் வளர்கிற போது அதற்கு தடையாக இருக்கிற இந்த சாதிய அமைப்பு முறையை நாம் தகர்ப்பதற்கான செயல்பாட்டு களங்களையும் நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அமைப்பு முறையினால் தான் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என்கிற கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதிய அமைப்பு முறை என்கிற இந்த அமைப்பு முறையை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அமைப்பு முறையை தகர்ப்பதற்கு எண்ணற்ற வழிமுறைகளை அல்லது உரைகளை அவர் நிகழ்த்தியிருக்கிறார். இந்த அமைப்பு முறையை தகர்ப்பதற்கு தான் நாம் இன்றைக்கு ஒன்றுபட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா எஸ்ஆர் பாண்டியன் சொல்லும்போது சொன்னாரு, நாம யாரோட இணைஞ்சு இந்த அரசியல் களத்தை வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இங்கே பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களே அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு தடுமாறக்கூடிய நிலை இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு இங்கே தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற ஒரு கருத்து மிக முக்கியமான ஒன்று. பார்ப்பனிய கருத்து தான் இந்த மண்ணில் நம்மை சாதிகளாக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது. நாம் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக நாம் போராட வேண்டும், பார்ப்பனியத்தை வேறறுக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக தமிழ் புலிகள் கட்சி கருதுகிறது. அந்த பார்ப்பனியம் என்பது என்னவென்று சொன்னால் ஒவ்வொருவரையும் தனித்தனி கூண்டில் அடைத்து ஒருவருக்குள் ஒருவர் இணைப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே தான் பார்ப்பனியம் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலே தான் சாதியம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த ஒருவருக்குள் ஒருவர் இணைந்து விடக்கூடாது, சேர்ந்து விடக்கூடாது, ஒற்றுமையாகி விடக்கூடாது, ஒவ்வொரு சாதியும் தனித்தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை பார்ப்பனிய சித்தாந்தம் வலியுறுத்துகிறது. எனவேதான் ஒருவரோடு ஒருவர் இணைந்து விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு சாதிகளிடத்திலேயே நீ ஆண்ட சாதி, நீ பெருமை மிகு சாதி, நீ போயும் இந்த சாதிக்காரனோடு கைகோர்க்கலாமா, போய் பார் இந்த சாதிக்காரனோடு நீ ஒரே மேடையிலே அமரலாமா, இந்த சாதிக்காரனோடு நீ ஒரே மேடையிலே உரை நிகழ்த்தலாமா என்றெல்லாம் இந்த தொனி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் ஒரு சாதியை உயர்ந்த சாதி என்று பார்ப்பனியம் கட்டமைக்கிறது. அந்த பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் என்னுடைய சாதி பெருமையான சாதி, உயர்ந்த சாதி என்று என்னுடைய மனதிற்குள் ஒரு கருத்தை விதைக்கிறார்கள். நாம் எல்லாரும் சொல்லலாம், நாங்க எந்த சாதியும் இழித்து பேசுவது அல்ல, எங்கள் சாதி பெருமைக்குரிய சாதி என்று தானே சொல்லுகிறோம். இதுல என்ன பிரச்சனை யாருக்கும் என்று நாம் சொல்லுவது சரி என்பதை போல தோன்றும். ஆனால் அது அப்படி அல்ல. தந்தை பெரியார் தான் சொல்வாரு, இந்த வீதி பத்தினிகள் வீதி என்று எழுதி வைத்துக் கொண்டால் அதற்கு என்ன பொருள்? இந்த வீதியிலே பத்தினிகள் இருக்கிறார்கள், அப்படி என்றால் அடுத்த வீதியிலே இருப்பவர்கள் எல்லாம் யார்?
என்று ஒரு கேள்வி ஏற்படும். எனவே என்னுடைய சாதி பெருமைக்குரிய சாதி என்று சொன்னால் அப்ப அந்த சாதி பெருமை இல்லாத சாதியா, கீழ் சாதியா? அப்படித்தான் அதற்குரிய பொருள் அடங்கும். எனவே எந்த சாதியும் சமம், எந்த சாதிக்கும் எந்த சாதியும் உயர்ந்த சாதி அல்ல என்று சொல்லுவது தமிழ் தேசிய அரசியல். எனவேதான் தமிழ் தேசிய அரசியலை இன்றைக்கு குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சாதியை ஒழிப்பதிலே தான் தமிழ் தேசிய அரசியல் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் விளைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் சாதிதான் தமிழ் தேசியம் என்கிற ஒரு அரசியலையும் இங்கே விதைக்கக்கூடிய பார்ப்பனிய அமைப்புகள் இங்கே பல அமைப்புகளை உருவாக்கி வைக்கிறார்கள். இந்த அரசியல் தெளிவும் புரிதலும் நமக்கு மிக மிக முக்கியம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பார்ப்பனியம் என்பது வேற ஒண்ணுமே கிடையாது. பார்ப்பனியம் என்பது ஒதுங்கி கொள்ளுவதும் ஒடுக்குவதும் பார்ப்பனியம். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? பார்ப்பனியம் ஒடுக்கிறது தான் பார்ப்பனியம், அடிக்கிறது தான் பார்ப்பனியம், தள்ளி வைக்கிறது தான் பார்ப்பனியம் நினைக்கிறோம். இல்ல, தனிச்சு நான் கூட சேர மாட்டேன் நம்ம ஒதுங்கி நிற்கிறோமே, ஒதுங்கி நிற்பதும் ஒரு வகையான பார்ப்பனியம். ஒடுக்குவதும் ஒதுக்குவது தான் பார்ப்பனியம். இங்கே பல பேர் ஒடுக்குகிற பார்ப்பனியத்தை நேரடியாக கையாளுகிறார்கள். சில பேர் தன்னை தானே ஒரு வலைக்குள்ளே தனிமைப்படுத்திக் கொண்டு ஒதுங்கி வாழுகிற மறைமுகமாக பார்ப்பனியத்தையும் கடைபிடித்து வருகிறார்கள். இந்த பார்ப்பனிய கோட்பாட்டை எஸ்.ஆர். பாண்டியன் அவர்கள் உடைத்திருக்கிறார்கள் என்றுதான் இந்த மேடையை நான் பார்க்கிறேன். அவர் சொன்னார், நான் ஒதுங்கி போவதை விட நான் ஒதுங்குபவனும் அல்ல, ஒடுக்குபவனும் அல்ல, ஒதுங்குபவனும் அல்ல, ஒடுக்குபவனும் அல்ல. இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் உண்மையாக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழர் ஆட்சி கழகம் இருக்கும் என்பதைத்தான் இந்த மேடையிலே எஸ்.ஆர். பாண்டியன் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் என்பதாக நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே ஒடுக்கப்பட்ட இன்றைக்கெல்லாம் நானெல்லாம் விருதுநகராக இருக்கலாம், தென் மாவட்டங்களாக தமிழகம் முழுவதும் பயணிக்கிறேன். பயணத்தோடு இயல்பு, இது சமூக சூழல்ல இயல்பாவே ஒடுக்கப்பட்ட சமுதாயம் என்று சொன்னாலே தேவேந்திரகுல வேளாளர்களும் ஆதி திராவிடர்களும் அருந்ததியர்களும் வாழ்வியலோடு அல்லது ஒரு நெருக்கமான பகுதிகளில் இருப்பவர்கள். இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையிலே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டியல் சமூக மக்கள் ஓர் அணியிலே திரண்டால், ஒற்றுமையாக இருந்தால், ஒரு கருத்தோடு இருந்தால் தமிழகத்தினுடைய ஆட்சியை தீர்மானிப்பவர்கள் பட்டியல் சாதி சமுதாயத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியுமே தவிர பட்டியல் சமுதாயத்தை ஒதுக்கிவிட்டு ஒருவன் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கான வாய்ப்பே கிடையாது. எனவேதான் பட்டியல் சாதி மக்களை சாதியின் பேரால் பிளவுபடுத்துகிற ஒரு அரசியல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பட்டியல் சாதிக்குள்ளேயே ஒரு சாதி இன்னொரு சாதியோடு நெருக்கமாக உறவாடுகிற வாய்ப்புகளை மறுக்கிற எதிர்க்கிற ஒரு அரசியல் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை, அப்படிப்பட்ட சூழலை எல்லாம் மாற்றி அமைத்து தமிழர்கள் அனைவரும் சாதியை கடந்து ஒரு அணியிலே அமர வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதி திராவிடர் சமுதாயத்தோடும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தோடும் உறவோடு உரமாக இருக்கிற எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே கூட ஒரு ஆதங்கம் இருக்கிறது. ஆதி திராவிடர்களோ அருந்ததியர்களோ தேவேந்திரர்களோ வேளாளர்களோ நான் தனித்தனி சாதிகளாக பார்ப்பதல்ல, சாதிய கூறுகளோடு யோசிப்பதே கிடையாது. நான் வளர்க்கப்பட்ட தமிழ் தேசிய அரசியல், நான் வளர்ந்து வந்த அரசியல் அப்படிப்பட்டது. ஆனாலும் கூட யதார்த்தமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒருவேளை ஆதி திராவிடர்களை நாம் தனியாக பார்க்கிறோம் என்று சொன்னால் கூட அந்த மக்களினுடைய அதிகாரத்தை பேசுவதற்கு அண்ணன் திருமாவளவன் என்கிற ஒரு தலைவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை அருந்ததியர்கள் தனி என்று சொன்னாலும் கூட அந்த மக்களுடைய வாழ்வியலை தீர்மானிக்க தமிழ் புலிகள் என்கின்ற ஒரு கட்சி அங்கே வலுவாக உரமாக நின்று கொண்டிருக்கிறது. தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் அதிகாரத்திலே கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்திலே ஒரு மகத்தான கொள்கை கோட்பாடு கொண்ட ஒரு தலைவன் உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். அதில் ஒன்றும் தவறு. அண்ணன் செல்வகுமார் அண்ணன் பேசுறது யதார்த்தம். ஒரு சமூகத்தில் அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய தலைவன் உருவாக வேண்டும். அந்த தலைவன் கொள்கை தெளிவோடு இருக்க வேண்டும், கட்டமைப்பு வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் கூட யதார்த்தமா சொல்லுவேன், எங்க ஊர்ல நாங்க ஒடுக்கப்படுகிற சாதி, ஒடுக்குகிற சாதி ஒரு சாதி இருக்கிறது. அந்த சாதி இன்றைக்கு தமிழ் புலிகள் வளர்ந்த பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பேச அந்த இயக்கம் வந்துருச்சு. ஒடுக்கிற சாதி இன்றைக்கு தனித்தனியாக பிளவுபட்டு கிடக்கிறது. அந்த தலைவர்களை பார்த்து எங்க ஊருக்கு போனா யதார்த்தமா சொல்லுவேன், எங்களை எல்லாம் அடிக்கும் போது எப்படியெல்லாம் ஒற்றுமையா இருந்து எங்களை அடிச்சிங்க,
இப்ப பாருங்க, நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம், எங்களை அடிக்கிறதுக்கு கூட நீங்க ஒண்ணு சேர மாட்டேங்கிறீங்க. எங்களை அடிக்கிறதுக்காவது நீங்க ஒண்ணு சேருங்க. உங்க ஒற்றுமை எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். அது ஆதிக்க சமூகமாக இருந்தாலும் ஒற்றுமை என்பது மிக முக்கியம் என்று சொல்லுவேன். அந்த அடிப்படையில் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு, ஒற்றுமையாக இந்த சமுதாயத்தை வழிநடத்துவதற்கு, ஒரு கொள்கை தெளிவோடு வழிநடத்துவதற்கு தமிழர் ஆட்சி கழகம் எடுக்கிற எல்லா களத்திலும் தமிழ் புலிகள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி, இந்த தமிழர் ஆட்சி கழகம் நிச்சயமாக 2 பாதை தான் இருக்கு. புரட்சிகரமான பாதை, தேர்தல் அரசியல் பாதை. நிச்சயமாக புரட்சிகரமான பாதையில எடுப்பதற்கான காலச்சூழல் கிடையாது. அரசியல் புரட்சி களத்தில் தமிழர் ஆட்சி கழகத்தோடு தமிழ் புலிகள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.